தரிசனம் டிஜிட்டல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஜோதிடம் சார்ந்து, நியூமராலஜி சார்ந்து, பிரசனம் சார்ந்து, நிறைய ஆன்மீகம் சார்ந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பேசிட்டு வரோம். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பணம். ஏன்னா இன்றைக்கி பணம் இருந்தால் தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு ஸ்டேஜுக்கு எல்லாருமே வந்தாச்சு. பணம் ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒரு விஷயந்தான், எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயந்தான். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி, பணம் இல்லைன்னா இன்றைக்கி எதுவுமே இல்லை, பணத்தை வச்சா தான் நம்ம எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நம்மளை புஷ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அப்போ பணங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை. பணம் எந்த வகையிலலாம் வரும்? முதல்ல நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலைக்கான ஒரு நியாயமான பணம் வருது, அது வேலைக்கான பணம். நான் ஒரு தொழில் பண்ணுறேன், அந்த தொழிலில் என்னோடய திறமைகளை நான் அதில் புகுத்துறேன், அதுக்கான ஒரு பணம் வருது. இப்படி பல வகையில் நமக்கு பணம் வரும். சில பணம் நம்ம உழைப்புக்கும் நம்மளோட தொழிலுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு பணம் வீட்டுக்கு வரும். அப்படின்னா என்ன? அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். எனக்கு அதிர்ஷ்டமாக ஒரு சில விஷயம் நடந்துச்சு சார். ஒரு இன்சூரன்ஸில் ஒரு பணம் வந்தது. நான் ஒரு இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தேன், அந்த இடத்துலேருந்து எனக்கு ஒரு பணம் வந்தது. ஒரு இடத்த சேல் பண்ணேன். நான் வாங்கினது என்னமோ ஒரு சில ஆயிரத்துக்கோ சில லட்சத்துக்கு தான் வாங்கினேன். இன்றைக்கி கோடிக்கணக்கில் என்கிட்ட பணம் கையில் இருக்குது. எங்கள் தாத்தாவோட பெட்டிக்குள்ளே ஏதோ ஒரு பணம் இருந்தது. இந்த மாதிரி சொல்ல வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பணத்தை பார்த்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. போகிற போக்கில் எனக்கு ஒரு பணம் கொடுத்துட்டு போனாங்க, அந்த பணத்தை வச்சு நான் லைஃப்பில் ரொம்ப பெரிய இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இந்த அதிர்ஷ்டங்கிற இந்த வார்த்தையை தான் எல்லாருமே நமக்கும் இது நடந்துராதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம உழைக்கிற காசை வச்சு மட்டும் நம்மளால் லைஃப்பை ரன் பண்ணிக்கலாம். ஆனால் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு நமக்கு போகணும் அப்படின்னா எக்ஸஸ் கொஞ்சம் அதிகப்படியான பணம் கைக்கு வரும்போது தான் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருக்க முடியும். பொதுவாக நமக்கான ஒரு ஜாதகம், அந்த ஜாதக கட்டத்துக்குள்ளே பணம் வரத்துக்கான வழிகள் எங்கெங்கே இருக்குது, எங்கெல்லாம் என்ட்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது நம்மளோட 1ஆம் இடம், அதாவது நம்மளோட லக்ன பாவம், நம்மளோட 5ஆம் இடம், நம்மளோட 9ஆம் இடம். இந்த திரிகோணம்னு சொல்லக்கூடிய இடங்களில் தான் நம்ம பணத்துக்கான நுழைவாயில், என்ட்ரி. இது ஸ்ட்ராங்காக இருந்துருச்சு அப்படின்னா மற்றதெல்லாம் எப்படி இருந்தாலும் கவலையே இல்லை. நமக்கு ராகு கேது அங்கே இருக்குது, நமக்கு வேறு ஒரு இடத்துல இருக்குது, இல்லை சாதகம் இல்லாத இடத்துல இருக்குது, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இந்த முதல் பாவம் 5, 9, 1, 5, 9ன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த இடங்கள் நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்துருச்சு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார், எனக்கு பெருசாக இன்றைக்கி கையில் பணம் இல்லை, ஏதோ நான் வேலை பார்க்குறேன், ஏதோ போகிறேன் வரேன், எனக்கு இருக்கிறதுக்கு எனக்கு ஏதோ பணம் வருது, ஆனால் லைஃப்பில் நான் இன்னும் பெருசாக செட்டில் ஆகலை அப்படின்னா, இந்த 1, 5, 9 வலுத்தவங்களை பாருங்கள், லைஃப்பில் ஒரு நாள் ஏதோ ஒரு வகையில் ஒரு பெரிய பணம் கைக்கு செட்டில் ஆகிடுவாங்க. அவங்களோட அந்த வாழ்கிற காலம், அதாவது ஒரு 40 வயசுக்கு மேலே, ஒரு 40, 45 வயசுக்கு மேலே நிச்சயமாக ஒரு செட்டில்டு லைஃப்பில் தான் உட்காந்துருப்பாங்க. என்ன ஒரு வீடு, என்கிட்ட ஒரு கார் இருக்குது சார், ஒரு 2 வீடு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க செட்டில் ஆகிடுவாங்க. ஸோ 1, 5, 9 கண்டிப்பாக வளர்த்துருக்கணும். இதுலேயே 9ஆம் இடம் நல்லா வலுத்துருக்கு. வலுக்கிறதுனா என்ன? ஒரு ஆட்சியாவோ உச்சமாவோ ஒரு நல்ல கிரகத்தோட பார்வையிலையோ, குரு சுக்கிரனோட பார்வையில் இல்லை சேர்க்கையில் இருக்கிறது தான் வலுக்கிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்போட ஒரு ஜாதக அமைப்பு இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்களே வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா எடுத்து செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ஜாதகத்தில் 9ஆம் இடம் வலுது, அது பாவ கிரகமாகவே இருக்கட்டும், ஒரு வேளை ஒரு ரிஷப லக்னமாகி 9ஆம் இடமான மகரத்தில் சனி ஆட்சியாக இருக்காரு அப்படின்னா கவலையே படாதீங்க. ஒரு நாள் நீங்கள் பெரிய லெவலுக்கு பணத்தை சேர்க்க தான் போகிறீங்க. இன்றைக்கி என்ன ஒரு அளவில் இருக்கீங்களோ, இன்றைக்கி நான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் சார் அப்படின்னா கோடிக்கணக்கில் பணத்தை சேர்த்து வச்சுருவீங்க, இல்லை ஒரு சொத்தாக சேர்த்து வச்சுருவீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதுக்கான நேர காலகட்டம் வரும்போது, அதுக்கான தசாபுத்திகள் வரும்போது அந்த பணம் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு வீட்டில் ஒரு மேஷ ராசியோ இல்லை ஒரு விருச்சிக ராசி, இந்த காம்பினேஷன், அப்பாவுக்கு மேஷ ராசி இருக்குது, பையனுக்கு விருச்சிக ராசி இருக்குது, இல்லைன்னா தாத்தாக்கு மேஷ ராசி இருக்குது, பேரனுக்கு விருச்சிக ராசி இருக்குது, இல்லை விருச்சிக லக்னம் இருக்குது. இது ராசியாகவும் எடுத்துக்கலாம், லக்னமாகவும் எடுத்துக்கலாம். இந்த காம்பினேஷனில் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஜாதகமோ 2, 3 ஜாதகம் உள்ளே இருக்குது, அந்த காம்பினேஷன்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த வீடு ஒரு நாள் ஒரு பெரிய செட்டில்மெண்ட்டை பார்க்க போகுது அப்படின்னு அர்த்தம். என்ன செட்டில்மெண்ட்டு? பணம் ரீதியாக ஒரு பெரிய லெவலில் ஒரு செட்டில்மெண்ட் பார்க்க போகிறாங்க. இந்த வீட்டுக்கு ஒரு பணம் தேடி வரப்போகுது. தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார், அடுத்த லெவலில் அப்பா கொஞ்சம் கஷ்டப்பட்டு சில இதெல்லாம் சேர்த்துருப்பார், ஆனால் பேரன் ரொம்ப நல்லா இருக்க போகிறாப்புல, அடுத்த ஜென்ரேஷன் நிச்சயமாக ஒரு பெரிய லெவலில் பணம் செட்டில் ஆக போகுது. எல்லாருக்கும் இந்த அதிர்ஷ்டங்கிற வார்த்தை வந்துருச்சுனால உடனே வீட்டுக்குள்ளே ஏதாவது புதையல் இருக்குமா, வீட்டுக்கு பின்னாடி ஏதாவது இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வரும். இன்ன காலகட்டத்துக்கு அது புதையல்னு நம்ம சொல்கிறத வீட்டுக்கு பின்னாடி போய் உடனே ஒரு புதையலை தேடி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை.
ஏதோ ஒரு வகையில் நமக்கு வர வேண்டிய பணம் வெளி உலகத்துலேருந்து நமக்கு உள்ளே வந்துருச்சுனாலே போதுமானது. ஒரு பெரிய செட்டில்மெண்ட் ஆகி கைக்கு வந்துருச்சுனாலே போதுமானது. ஒரு திடீர் பணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இப்படி ஒரு காம்பினேஷன் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கேன் சார், என் லைஃப் செட்டில் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது அப்படின்னா, ஒரு நாளில் ஒரு நாள் உங்கள் லைஃப்பில் நிச்சயமாக ஒரு பெரும் பணத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறீங்க. உங்கள் வீடு தேடி அந்த பணம் வரப்போகுது. எந்த வகையில் வரும்? ஒன்று, நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கும் சரி, மேஷ ராசிக்காரங்களுக்கும் இடத்தின் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல இடம் வாங்கி போடுவோமா, அந்த இடம் சின்ன அளவில் ஏதோ ஒரு ஊருக்கு வெளியில் ஊர் கோடியில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு இடத்த வாங்கி போடுவோம் அப்படிங்கிற அபிப்பிராயம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஏன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, சின்னதாக ஒரு இடம் இன்னைக்கு சத்துக்கு என்னால் இவ்வளோ தான் சார் முடியும் அப்படின்னு நினச்சி வாங்கி போட்டால் கூட பிற்காலத்தில் அந்த இடமே இவங்களுக்கு பெரிய லெவலில் சம்பாரித்து கொடுக்கணும். நான் வாங்கினது என்னமோ ஒரு 5 லட்சமோ 10 லட்சத்துக்கு தான் வாங்கினேன், இன்றைக்கி அது கோடிக்கணக்கில் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு விருச்சக லக்னமோ இல்லை ஒரு விருச்சக ராசியோ இருக்குது, அவங்க பேரில் அந்த இடத்த வாங்கினாங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ளோர் லெவலில் ப்ரைஸிங் இருந்தால் கூட பரவாயில்ல, இன்றைக்கி வாங்கும் போது நிச்சயமாக அது ஒரு காலகட்டத்தில் பெரிய லெவலில் இவங்களுக்கு சம்பாரித்து கொடுக்க போகுது. அந்த இடமே இவங்களுக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டியாக மாறப்போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம அளவை தாண்டி ஏதோ ஒரு பணம் வீட்டுக்குள்ளே வந்துடும். அதே மாதிரி பணம் வரத்துக்கு மிச்சம் இருக்கிற ஸ்தானங்கள் என்னென்ன அப்படின்னா, 2ஆம் இடம் அது வீட்டுக்கு வரக்கூடிய வருமானத்தை குறிக்கும். அதே மாதிரி 5ஆம் இடம், சில பேருக்கு 5ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பணம் விட்டு விட்டு வரும், ஆனால் தேவையான அளவுக்கு இல்லை தேவைப்படும் போது ஏதாவது ஒரு பணம் வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு ஒரு தேவை இருக்குது, நான் ஒரு கல்யாணம் வச்சுட்டேன், வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னா, இந்த 5ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், எப்படியாவது பணம் கையில் இல்லைனாலும் அவங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு நல்ல காரியம் வீட்டில் பண்ணுறாங்க, ஒரு வீடு கட்டுறாங்க, பணம் எங்கேருந்து பிரட்டிட்டு வருதுன்னே சொல்ல முடியாது. ஆனால் எங்கே இருந்தாவது இவங்களுக்கு அந்த டைமுக்கு ஒரு ஹெல்ப் எங்கே இருந்தாவது ஒரு இடத்துல, சரி இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சுக்கிங்க, அப்புறமா எனக்கு கொடுங்க அப்படின்னு யாராவது ஒரு நண்பர்களோ உறவினர்களோ யாரோ கொண்டு வந்து அந்த பணத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருக்கட்டும், என்கிட்ட இருக்கிறத விட உங்கள்கிட்ட இருந்து பயன்படட்டும். அப்போ எனக்கு 5ஆம் இடம் வலுத்துருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு ஹெல்ப் உங்களை வந்தே தீரும். நீங்கள் பணத்தினால எங்கேயும் பெருசாக அவமானப்பற்ற மாட்டீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. எனக்கு 5ஆம் இடம் ரொம்ப வலுத்துருக்கு சார், ஒருவேளை அது பாவகிரகமாகவே இருக்குது, ஒரு கடகலக்கணம் எடுத்துக்கிடுவோம், அதில் 5ஆம் இடம் விருச்சிகம்னு வரும், செவ்வாய் ஆட்சியாக இருக்கும். எனக்கு செவ்வாய் ஆட்சியாக இருக்குது, என் ஜாதகத்தில் அப்படி தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக உங்களோட லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒரு உதவியை நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்கலாம். நான் ஒரு கல்யாணம் வச்சுட்டேன், இப்போ எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு போய் நின்னீங்கன்னா நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்துல ஒரு உதவி கண்டிப்பாக வந்து சேரும். இல்லைன்னா எங்கேயாவது ஒரு ஓல்டு பேமெண்ட் உங்களுக்கு வர வேண்டிய வருமானமே வெளியில் நிற்கிது அப்படின்னா, நீங்கள் முயற்சி பண்ணால் போதும், நிச்சயமாக உங்களை சாச்சிட மாட்டாங்க, அந்த பணம் நிச்சயமாக உங்கள் கைக்கு வரும். அதே மாதிரி 8ஆம் இடம், இந்த 8ஆம் இடத்துல தான் உண்மையிலேயே அதிர்ஷ்டங்கிற வார்த்தை ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்ததெல்லாம் சிலதெல்லாம் நமக்கு நியாயமாக வந்து சேர வேண்டிய பணமாக இருக்கும், இல்லை நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி பணங்கள்லாம் வரும். இந்த அதிர்ஷ்டங்கிற வார்த்தை எங்கே ஒளிஞ்சிட்ருக்குன்னா 8ல் தான். இந்த 8ஆம் இடத்தை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. நான் சொன்ன மாதிரி காலச்சக்கரத்துக்கே 8ஆம் இடம் வந்து விருச்சிக ராசி, அதனால தான் அந்த இடத்துக்குள்ளே ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னேன். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, எப்போல்லாம் விருச்சிகன்ற அந்த ராசி கட்டத்தை சில பாவகிரகங்கள் கடக்குதோ உலகமே ஒரு ஆட்டம் கொடுக்கும். ரொம்ப இந்த ராகு கேது இல்லைன்னா சனி இப்படியான கிரகங்கள் 1-2 காம்பினேஷனில் அந்த விருச்சிக ராசி கட்டத்தை கடக்கிற வரைக்கும் உலகமே சில இடத்துல வந்து ஆடிரும். சில இயற்கை சீற்றங்கள் இல்லை திடீர் நிகழ்வுகள், ஒரு மார்க்கெட் வந்து ரொம்ப ரைஸ் ஆகிறது, ஷேர் மார்க்கெட் இல்லை ரைஸ் ஆகிற மார்க்கெட் வந்து படார்னு விழுகிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு அந்த கண்டிஷன்ஸ் போகும். அப்போது உலகத்தோட மர்மம் எங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, அது விருச்சிக ராசி கட்டத்துக்குள்ளே தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. அது என்னென்னா 8ஆம் இடம். அப்போ நம்ம ஜாதக கட்டத்துக்குள்ளேயும் நம்மளோட 8ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சில பேருக்கு 8ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த இடத்துல ஒரு கிரகம் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கும். எல்லாருமே இந்த 8ஆம் இடத்தை பார்த்தாலே உடனே பயப்படுவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப அவமானங்கள் வந்துருமா சார், எனக்கு ஏதாவது தேவையில்லாத வேறு ஏதாவது நடக்கக்கூடாத சில விஷயங்கள்லாம் எனக்கு நடக்குமா, நெகட்டிவான சில விஷயங்கள்லாம் எனக்கு நடந்துருமா அப்படின்னு பயப்படுவாங்க. அதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னென்னா, திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் அது உள்ளே தான் இருக்குது. நீங்கள் 8ஆம் இடம் வலுத்தவங்க எல்லாரையும் பாருங்கள், லைஃப்பில் நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்துல இந்த லாட்ரியோ இல்லை ஏதாவது ஒரு அதிர்ஷ்டமாக வரக்கூடிய சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தான் முதன்மையாக நடக்கும். திடீர்னு போய்கிட்டே இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் வந்து இந்தாங்க இந்த பணத்தை நீங்கள் கையில் வச்சு மேலே முன்னேறி வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறோம். இந்த மாதிரி ரிசீவ் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா 8ஆம் இடம் வளர்த்துருக்கும். அப்படி தான் ஒரு நபருக்கு என்ன நடந்ததுன்னா, ஒரு கோவிலுக்கு போகிறாரு, ஒரு முக்கியமான கோவிலுக்கு போகிறாரு. அந்த இடத்துல ஒரு பெரியவர் விழுக பார்த்துருக்காரு, அவரை போய் இவர் தாங்கி பிடிச்சிருக்காரு. அதுக்கு கைமாற அவர் என்ன பண்ணிட்டார், அவர் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் அந்த பெரியவர். உடனே என்ன பண்ணிட்டாரு, நாளைக்கு என்னை வந்து இந்த இடத்துல வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு கம்பெனியை அமைச்சு கொடுத்து
அவரை இன்றைக்கி நல்ல ஒரு முறையில் வச்சுருக்காரு. அவரோட ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக அவருக்கு 8ஆம் இடம் வலுத்துருக்கு. வலுக்கிறதுனா அவருக்கு உச்சமாக இருக்குது. அதனால் அவரை எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் அவரை உட்கார வச்சிருச்சு. அப்போது 8ஆம் இடத்துல எப்போல்லாம் நமக்கு நல்ல கிரகங்கள் பாஸ் ஆகுதோ அப்போல்லாம் நமக்கு நிச்சயமாக ஒரு திடீர் அதிர்ஷ்டம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூரியனும் சந்திரனும் இல்லை நம்மளோட லக்னாதிபதி இந்த சூரியன் சந்திரனோட சேர்ந்து இருக்காங்களோ ஒரு ஜாதக கட்டத்துக்குள்ளே, நம்மளோட லக்னாதிபதி யாராக வேணாலும் இருக்கட்டும். இப்போ சப்போஸ் எனக்கு லக்னம் கன்னி லக்னம் அப்படின்னு வச்சுக்கிறோம். என்னோடய புதன் சூரியனோடையோ சந்திரனுடையோ சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா இந்த கிரகத்தோட காம்பினேஷனை குரு எந்தாவது ஒரு இடத்துல இருந்து பார்த்துட்டாரு, ஒரு நல்ல கிரகத்தோட பார்வை கிடச்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக இவர் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரராக மாறப்போகிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த 2 ராஜ கிரகங்களுக்குள்ளே எப்பயுமே லக்னாதிபதியோட கன்ஜெக்ஷன் கிடச்சிருச்சு அப்படின்னாலே இவர் பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடைய போகிறாரு. ஏன்னா ஒரு நல்ல கிரகத்தோட பார்வையும் இருக்குது. ஒரு குருவோ ஒரு சுக்கிரனோட பார்வை இருக்கும்போது நிச்சயமாக இவர் லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நோக்கி வந்துக்கிட்டே இருப்பார். பொதுவாகவே லக்னாதிபதி யாரோட சேர்றாருன்னு பார்க்கணும். லக்னாதிபதியே குருவோட பார்வையில் இருக்காரு அப்படின்னாலே அது ஒரு யோகமான ஜாதகம் தான். ஆனால் என்ன 35 வயசு வரைக்கும் அவருக்கு வளர்ச்சி அந்தளவுக்கு இருக்காது. ஒரு 35 இயர்ஸை கடக்கும் போது தான், சரியாக சொல்லணும்னா 33 வயசுலேருந்து 35 வயசை கடக்கும் போது தான் இவருக்கு அந்த யோகம் அதிர்ஷ்டம் இந்த விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கும். அப்போது இவங்க எல்லாரும் எதுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னா மனசை சோர்வடையாமல் இவங்க செய்கிற வேலையை திருத்தமாகவும் திருப்திகரமாகவும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் நம்ம கொடுக்குற எஃபர்ட்டுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய பணம் நம்ம கைக்கு வரப்போகுது. லைஃப்பில் செட்டில் ஆகிற இடத்துக்கு நம்ம போயிடுவோம். ஒரு மனிதனுக்கு 20 வருஷம் 25 வருஷம் பணம் வந்துக்கிட்டே இருக்கணும், ஒரு திடீர் பணம் வந்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சரியான காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு மனிதனோட ஆயுள் காலத்தில் ஒரு 6லேருந்து 7 வருஷம் ஒரு மனுஷன் செட்டில் ஆகிறதுக்கு உண்டான டைமுக்கு அவனுக்கு கரெக்டாக பணம் வந்துருச்சுனாலே போதும். இவ்வளோ தான் அவனோட அந்த ஒரு 6லேருந்து 7 வருஷம் ஒரு டைம் சரியாக இருந்து அந்த தசாபுத்திகளும் கரெக்டாக அமைஞ்சு இவருக்கு தேவையானதெல்லாம் லைஃப்பில் கிடச்சிருச்சு அப்படின்னாலே அவர் லைஃப்பில் ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுவார். ஒரு சொந்த வீடு, ஒரு சொந்த வண்டி இருக்குது, தேவையான அளவுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி, வாடகை வருமானம், இந்த மாதிரி எதையாவது ஏற்படுத்திட்டு அவர் பாட்டு இருக்கிற மிச்ச காலகட்டத்தை அவர் இருக்கிற பீஸ்ஃபுல்லாக கழிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். பொதுவாகவே ஒரு ஜாதக கட்டத்தில் திக்பலம் அப்படின்னு சொல்லுவோம். சில கிரகங்கள் சில இடத்துல போய் பிளேஸ்மெண்ட் ஆகும்போது திக்பலம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு உதாரணத்துக்கு லக்னத்திலே குரு இருக்கார் அப்படின்னா அது திக்பலம். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், சந்திரன் இருக்காருன்னா இதெல்லாம் திக்பலம். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காருன்னா திக்பலம். இந்த மாதிரி திக்பலம் பெற்ற கிரகங்கள் நம்மளோட ஜாதக கட்டத்துக்குள்ளே இருக்குது. உங்களோட ஆரோஸ்கோப்லேயே எடுத்து பாருங்கள். ஜாதக கட்டத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன ஒரு விஷயம் நல்லா நம்பலாம் அப்படின்னா நீங்கள் தைரியமாக ஒரு தொழிலை எடுத்து பண்ணலாம். தொழில் அவ்வளோ சீக்கிரத்தில் சறுக்கி விழுந்துட மாட்டீங்க. ஏன்னா ரொம்ப பேருக்கு என்னென்னா, நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் சார், ஆனால் நான் தொழில் பார்த்தா பெரிய லெவலில் வந்துடுவேன், எனக்கு அந்த திறமையெல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, தொழில் தொடங்கலாமா வேண்டாமா. குறிப்பாக 10ல் செவ்வாய் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் தொழிலை எடுத்து பண்ணலாம். உங்களுக்கு எந்த தொழிலில் விருப்பம் அதிகமாக இருக்கோ இல்லை எந்த தொழில் உங்களுக்கு நல்லா தெரியுமோ அந்த தொழிலை தாராளமாக நீங்கள் எடுத்து மேற்கொண்டு செய்யலாம். இப்படி நீங்கள் ஒரு தொழிலை எடுத்து செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்னா படிப்படியாக மேலே வருவீங்க. சில பேர் எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் தொழில் ஆரம்பிப்பாங்க. முதல்ல ஒரு சின்ன லெவலில் ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தா நான் ஒரு 200 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறேன், 300 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இல்லையா. அவங்க ஜாதக கட்டத்தை எல்லாத்தையும் எடுத்து வாங்கி பாருங்கள். கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு திக்பலம் இருக்கும். இது என்ன செய்யும் அப்படின்னா மிச்சதெல்லாம் இல்லைன்னா கூட இந்த ஒரு விஷயம், இந்த திக்பலங்கிற ஒரு விஷயம் ஜாதக கட்டத்துக்குள்ளே இருந்துருச்சுனாலே அவங்க மினிமம் சக்ஸஸை பார்த்துருவாங்க, இல்லை நல்ல ஒரு கிராண்டரான சக்ஸஸை பார்த்துருவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பணத்துக்கான கிரகங்கள் மொத்தம் 3. ஒன்று புதன், இன்னொன்று சுக்கிரன், இன்னொன்று குரு. புதன்கிறது ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் மணி, நமக்கு தினசரி அன்றாட தேவைக்கு கிடைக்கிது இல்லையா, ஒரு சின்ன அமௌண்ட்டு நம்ம பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அமௌண்ட்டை புதன் அப்படின்னு சொல்லலாம். யாருக்கெல்லாம் புதன் நல்ல வலுவாக இருக்கோ, புதன் ரொம்ப நல்ல எனக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் இருக்குது சார், புதன் எனக்கு கெட்டு போகலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தன்னோட அறிவை பயன்படுத்தி சம்பாரிச்சிக்கிட்டே வருவாங்க. தன்னோட புத்தி கூர்மையை பயன்படுத்தி தினசரி அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டே வருவாங்க. மேக்ஸிமம் ஒருத்தர் ஜோதிடராக இருக்கிறதுக்கே புதன் நல்லா இருந்தால் தான் ஒரு சிறந்த ஜோதிடராக வர முடியும். அப்போ அவங்களுக்கு தினசரி கிடைக்க வேண்டிய அந்த ஃபீஸோ வருமானமோ ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அடுத்த லெவலில் சுக்கிரனுங்கிறதும் தினசரி பணம் தான், புதனை விட கொஞ்சம் அதிகப்படியான வேல்யூவில் இருக்கும். ஒரு லட்சங்களில் சொல்லலாம், 1000ல் தொடங்கிய லட்சங்கள் வரைக்கும் சுக்கிரனை சொல்லலாம். ஸோ சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாத வருமானம் நம்பாமல் இருக்கிறவங்க, தினசரி வருமானத்தை பார்க்குறவங்க எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் நல்லா வலுத்திருக்கும். இந்த சுக்கிரன் நல்லா வலுத்திருக்கவங்க ஜாதகத்தெல்லாம் வாங்கி பாருங்கள். அவங்க ஏதோ ஒரு வகையில் டெய்லி ஒரு பணத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது மெட்டல் பேஸ்டு பிஸ்னஸ் பண்ணுவாங்க,
கார்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இந்த பொட்டிக்ஸு இல்லைன்னா பியூட்டி பார்லர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தினசரி வருமானம், ஏதோ ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு, நான் ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது சுக்கிரன் நல்லா வலுத்துருக்கு அப்படின்னா நீங்கள் எல்லாம் தொழிலுக்குள்ளே இறங்குங்க, தைரியமாக செய்யுங்க. மாத சம்பளத்தை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருந்தீங்கன்னா லைஃப் ஒரே ஸ்டேஜில் தான் இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா பெரும் பணம், இதை தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த குருங்கிற கிரகம் தான் பெரும் பணம். நான் சில பல கோடிகளை சம்பாரிச்சிட்டேன் சார், ஒரே ஒரு டீலில் எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் என் கைக்கு வந்துருச்சு, ஒரு சில பல கோடிகள் என் வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னா குரு நல்லா இருக்கணும்னு அர்த்தம். சில பேருக்கு குரு மறைவான ஒரு இடத்துல இருக்கும், உடனே குரு மறைஞ்சிட்டாரு எனக்கு பெரிய பணம் வராதா அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. இதில் எல்லாத்துலேயுமே ஒரு நெகட்டிவ் பின்னாடி ஒரு பாசிட்டிவ் ஒளிஞ்சிட்ருக்குன்னு அர்த்தம். நம்ம நெகட்டிவ் பார்த்துட்டு அதோடு நிப்பாட்டிடுறோம். 8ல் குரு இருக்கார், அப்போ எனக்கு இனிமேல் பணமே வராதா அர்த்தம் அப்படி இல்லை. எனக்கு எங்கேயோ என் பணம் மறைஞ்சிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு குரு 12ல் இருக்கார் அப்படின்னா எனக்கு வெளிநாட்டில், ஏன்னா 12ஆம் இடங்கிறது வெளிநாடு, வெளிநாட்டில் எனக்கான வருமானங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ நான் தான் அந்த இடத்துக்கு தேடி போகணும். அப்போ வெளிநாட்டில் போய் நான் ஏதோ ஒரு தொழில் எடுத்து பண்ணவா சார், ஏதோ ஒரு ட்ரேடிங் பண்ணவா, இல்லை ஏதாவது ஒரு தொழில் எடுத்து பண்ணவா அப்படின்னா அவங்கள எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணலாம். இப்போ என்னோடய ஜாதக கட்டத்திலே 12ல் குரு இருக்கார் அப்படின்னா தாராளமாக வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணுங்கள், ஒரு தொழிலை பண்ணுங்கள், இல்லை அங்கே போய் வேலை செய்யுங்க முதல்ல அப்படின்னு அவங்கள என்கரேஜ் பண்ணி அனுப்பி விடலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள், அதாவது ஒரு விஷயம் என்கிட்ட என் ஜாதக கட்டத்துக்குள்ளே இல்லை அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்கான்னு பாருங்கள், இன்னொரு ரூல் இருக்கான்னு பாருங்கள். அடுத்தபடியாக இப்போ நான் சொன்னதில் எவ்வளவோ நிறைய சொல்லியிருக்கேன், இதில் எல்லாத்துலேயும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இல்லை ஒரு காம்பினேஷனுக்கு இன்னொரு காம்பினேஷன் இதில் சேர்ந்து அட்ஜாயின் ஆகி வருதான்னு பாருங்கள். இப்படியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, ஒன்றுத்துக்கு மேற்பட்ட காம்பினேஷன் என் ஜாதக கட்டத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா இனிமேல் நீங்கள் செய்கிற வேலையை இன்னும் கொஞ்சம் தைரியமாக செய்யுங்க. இன்றைக்கி நம்ம போடுற எஃபர்ட் நிச்சயமாக எனக்கு பெரிய லெவலில் வரும். ஏன்னா வேலை மட்டுமே செஞ்சு எனக்கு திடீர் அதிர்ஷ்டத்தெல்லாம் நான் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியாது. நான் ஏதாவது வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் எனக்கு அதுக்கு அடுத்தபடியான வருமானம் எனக்கு வீட்டுக்கு வரும். என்னால் சம்பாரித்து நான் சொத்து சுகம்லாம் சேர்க்க முடியும். சில பேருக்கு இந்த அதிர்ஷ்டத்துக்கு மேலே ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்கும். லாட்ரி டிக்கெட்டாக வாங்கி குஞ்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பக்கம். அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, 8ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இல்லை 8ஆம் இடத்துல சில நல்ல கிரகத்தோட பார்வை இருக்குது, குருவோடதையோ சுக்கிரனோடவோ இவங்களோட பார்வையெல்லாம் 8ஆம் இடத்துக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்குறதையோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதையோ நீங்கள் செய்யலாம். ஆனால் இதில் இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு தொழிலை டெவலப் பண்ணிக்கிட்டே இதெல்லாம் பண்ணுங்கள், இதை ஒரு தொழிலாக உட்காந்து செஞ்சுட்டு இருக்காதீங்க. ஏன்னா இந்த அதிர்ஷ்டங்கிறது எந்த புள்ளியில் அடிக்கும் அப்படிங்கிறத யாராலையும் கணிக்க முடியாது. அப்படி கணிச்சிட்டுலாம் வந்தால் அதுக்கு பேர் நிச்சயமாக அதிர்ஷ்டம் கிடையாது. ஃபார்ச்சுனா அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, நம்ம ஜாதக கட்டத்துக்குள்ளேயே ஃபார்ச்சுனா அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட், அந்த குறிப்பிட்ட புள்ளியில் சில கிரகங்கள் கடக்கும் போது நிச்சயமாக எல்லாருக்கும் அவங்க சத்துக்கு மீறி ஒரு பணம் கைக்கு வந்திருக்கும். அவங்க லைஃப் டைமில் பார்த்துருப்பாங்க, எனக்கு திடீர்னு ஒரு பணம் என் கைக்கு வந்தது அப்படின்னு பார்த்துருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஃபார்ச்சுனா புள்ளியை தெரிஞ்சுக்கிட்டு இந்த அதிர்ஷ்டத்தை நம்ம இயக்கலாம், கண்டிப்பாக நம்மளால் இயக்க முடியும். அதுக்கான அனுமதி ஜாதக கட்டத்துக்குள்ளே நிச்சயமாக இருக்குது. அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்தில், ஏன்னா சில பேர் கேல்குலேட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறவங்க இருக்காங்க. ஷேர் மார்க்கெட்டை சும்மா குருட்டாம்போக்கில் பண்ணாமல் இதுதான் கேல்குலேஷன், இந்த டயத்தில் போய் நான் ஒரு ஷேர்ஸை வாங்கினா எனக்கு இவ்வளோ விலை எனக்கு ஏறி கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கேல்குலேட் பண்ணி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போது ஒரு அதிர்ஷ்டத்தை எப்படி நம்ம இயக்கலாம் அப்படிங்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கான நேர காலகட்டம் நல்லா நெருங்கி வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக ஒருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தை நம்மளால் பார்க்க முடியும். இதில் லக்னாதிபதியோட நமக்கு நல்ல நல்ல கிரகங்கள் சேர்ந்துருக்கு அப்படின்னா முதல்ல இந்த ஜாதகம் ஒரு சின்ன ஃப்ளோர் லெவலில் ஆரம்பிக்கும். அப்புறம் படிப்படியாக முன்னேறி ஒரு 28 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே அவங்களுக்கு லைஃப்பில் என்னென்ன பேசிக்கான விஷயங்கள்லாம் தேவையோ, முதல்ல கல்யாணம் நடந்திருக்கணும், அடுத்து அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி அமைஞ்சிருக்கணும், ஒரு சொந்த வீடு அமைஞ்சிருக்கணும், ஒரு காரு, அடுத்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வாடகை வருமானம், இது எஸ்டேட்ஸு, ரியல் எஸ்டேட், இந்த மாதிரி இதை எல்லாத்தையும் இந்த 28லேருந்து 35 வயசுக்குள்ளே அமைச்சு கொடுத்துரும். சில பேருக்கு லக்னத்தோட வேறு ஏதாவது ஒரு காம்பினேஷனில் ஒரு சனி கிரகமோ இல்லை குரு சனி காம்பினேஷனோ இந்த மாதிரி ஏதாவது சில காம்பினேஷன் கூட அமைஞ்சிருக்கும். இவங்களுக்கும் பணம் வரத்துக்கு உண்டான நுழைவு ஜாஸ்தி, அதாவது இவங்களுக்கான அந்த நுழைவாயில் இருக்கு இல்லையா, பணம் வரத்துக்கு உண்டான அந்த வழிமுறைகள் அதிகம். சில பேருக்கு ஒரு வருமானம் இல்லை 7-8 வருமானங்கள் வரும். எனக்கு வாடகையிலேருந்து ஒரு வருமானம் வருது சார், நான் வேலை பார்க்குறேன் அதில் ஒரு வருமானம் வருது, என்னோடய பூர்வீக சொத்தில் நாங்கள் ஏதோ குத்தகைக்கு விட்டுருக்கோம் அதில் ஒரு வருமானம் வருது. இப்படி பல வகையான வருமானங்கள் இருக்கு இல்லையா. அவங்களுக்கு எல்லாருக்கும் பாருங்கள் லக்னாதிபதி எங்கேயுமே கெட்டு போகாமல், அதாவது 6, 8, 12 எங்கேயுமே இல்லாமல் இவங்க உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் ராகு இல்லைன்னா குரு ராகு, இப்படி ஒரு காம்பினேஷன்.
இது பணத்துக்கான கிரகம். அவரோட ராகு சேர்ந்திருக்காரு. ராகுன்ற கிரகம் என்ன? ஒரு விஷயத்தை பூதாகரமாக எடுத்து கொண்டு போய் காட்டுறது. அப்போ என்னென்னா இவங்களுக்கு இந்த பணத்தை மல்டிப்ளை பண்ணுறது தான் இவங்களோட வேலையாகவே இருக்கும். இது வரைக்கும் நமக்கு உருவாக்கின உலகத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஆசைன்னு ஒன்று வேணும். அந்த ஆசையை அதை பேஸ் பண்ணி தான் உலகம் இவ்வளோ தூரம் விஸ்தரிப்பு பண்ணி போய்கிட்டே இருக்குது, அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்குது. அப்போ யாருக்கெல்லாம் ஹாரோஸ்கோப்பில் சுக்கிரன் ராகு காம்பினேஷன் இருக்கோ நிச்சயமாக இவங்க பணத்தோட உச்சத்தை பார்க்காம விட மாட்டாங்க. அதே மாதிரி குரு ராகு காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கு இயல்பாகவே இந்த 2 காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இவங்க ஆரம்பிக்கும் போது பார்த்தா டர்ன் ஓவர் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தா டர்ன் ஓவர் ரொம்ப ஹெவியாக இருக்கும். நம்மளால் கணக்கு போட முடியாத அளவுக்கு இவங்கள்ட்ட டர்ன் ஓவர் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ரொம்ப சின்ன லெவலில் ஒரு 10 லட்சம் 20 லட்சத்துக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா கூட ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக இவங்களால் ஒரு 1000 கோடி வரைக்கும் கூட எடுத்துகிட்டு போக முடியும். இவங்க ஜாதகம் அனுமதி கொடுக்கணும். அந்த இடத்துல கொடுத்துருச்சு, இவங்களோட சத்து அந்தளவுக்கு இருக்குது, புண்ணியங்கள்லாம் அந்தளவுக்கு இவங்களுக்கு இருக்குது அப்படின்னா இவங்க தான் அதிகப்படியான பணத்தை மல்டிப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, சுக்கிரன் ராகு காம்பினேஷன் இருக்கிறவங்கள்ட்ட பக்கத்தில் உட்காந்து வச்சு நீங்கள் அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசி பாருங்கள். அவங்களோட பிரம்மாண்டம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். உங்கள் வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருந்தால் கூட அவங்களுக்கு சுக்கிரன் ராகு காம்பினேஷன் இருந்துருச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட உட்காந்து பேசி பாருங்கள். நம்ம எல்லோரும் சாதாரணமாக ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம்னா அவங்க வீட்டையே ஒரு 100 கோடியில் கட்டுவோமா 200 கோடியில் கட்டுவோமா அப்படிங்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட அந்த தாட் ப்ராசஸ் அந்தளவுக்கு இருக்கும். அப்போ இவங்கள மாதிரி ஆட்கள் தான் உலகத்தை இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறது. அப்போ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் என் ஹாரோஸ்கோப்பில் இருக்குது அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக உங்களோட பங்கு எங்கெல்லாம் பணம் அதிகமாக புரளக்கூடிய இடம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட இன்வால்மெண்ட்டை அதிகப்படுத்திக்கலாம். அப்போது நம்மளோட அதிர்ஷ்டத்தை இயக்கிற சக்தி நம்மக்கிட்டே தான் இருக்குது. இறைவன் அந்த சூட்சுமத்தை நம்மக்கிட்ட தான் கொடுத்து வச்சுருக்கார். அந்த ஃபார்ச்சுனாங்கிற புள்ளியை நம்ம எப்படி இயக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2-3 வழி இருக்குது. ஒன்று, நம்மளோட கர்ணநாதன் யாருங்கிறத பார்த்துட்டு அந்த கர்ணம்ங்கிற அதுக்குண்டான அதிபதியை நம்ம பிடிக்க நம்ம அதிர்ஷ்டத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கோம். ஒரு இறைவனை நம்ம ரொம்ப கிட்ட நெருங்கி போயிட்டுருக்கோங்கிறதுக்கான அறிகுறி தான் இதெல்லாம். நம்ம ஒரு இறைவனோட மடியில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த கர்ணநாதன் நமக்குன்னு ஒரு கர்ணநாதன் இருப்பார். மொத்தம் 11 கர்ணம் இருக்குது. அந்த கர்ணநாதன் இருப்பார். அவரை இயக்கிட்டு நீங்கள் போக உங்களுக்கான அதிர்ஷ்ட கதவை நீங்கள் நெருக்கி போய்கிட்டே இருக்கீங்க, அந்த இடத்த நோக்கி போய்கிட்டே இருக்கீங்க. இதுதான் இங்கிலீஷில் ஃபார்ச்சுனா பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை இயக்குனாலே போதும். நமக்கு வர வேண்டிய பணத்தை எப்போல்லாம் நமக்கு தேவையோ, நம்ம புண்ணியத்தை ஒரு பக்கம் சேர்த்துக்கிட்டே வரணும், ஒரு பக்கம் இந்த இறை வழிபாடையும் செஞ்சுக்கிட்டே வர நம்மளோட ஹாரோஸ்கோப்பில் இந்த காம்பினேஷன்லாம் இருக்குன்னா நிச்சயமாக ஒரு நாள் நம்ம பணத்தால் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் கொடுத்துருக்க இந்த ஜோதிட தகவல் உண்மையிலே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஹாரோஸ்கோப்பில் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு நீங்களே செல்ஃபாக செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலில் நீங்கள் வளர்த்துக்குங்க. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.